ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐகோட் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐகோட். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் இன்று செய்யப்படவிருக்கின்றன, மேலும் எவ்வளவு பக்தர்கள் அந்த கோயிலில் குழுமியிருக்கின்றனர் என்று? நிச்சயமாக இன்று ஆடி கிருத்திகையை தினம் முன்னிட்டு தமிழ் கடவுளான முருகப்பெருமான் திருத்தலங்களில் தமிழ்நாடு முழுவதுமே உள்ள முருகன் ஆலயங்களில் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆடி கிருத்திகை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆடி கிருத்திகை தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நேற்று முதலே பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அந்த வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று ஆடி கிருத்திகை தினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் வழக்கத்தை விடவும் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கோயில் வளாகம் முழுவதிலுமே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி இருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் பக்தர்கள் வழிபாடு செய்வது பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்தது. இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் வேண்டுதல் செய்வது திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை வரம் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் பல்வேறு பகுதிகள் குறிப்பாக சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு, மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்திருக்கிறார்கள். வந்திருக்கும் பக்தர்களும் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமையொட்டி அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து விஸ்வரூப தீபாராதனையும் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். நாம் காணும் காட்சிகளை நம்ம பார்க்கலாம். கோவிலை பொறுத்தவரையிலும் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனம் என 3 வரிசைகளில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் 100 ரூபாய் தரிசன வரிசையில் சுமார் 5 மணி முதல் 6 மணி நேரம் வரையிலும் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். அதே போன்று பொது தரிசனத்தில் சுமார் 7 மணி முதல் 8 மணி நேரம் வரையிலும் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய நிலை அங்க இருந்து வருகிறது. அந்த மூத்த குடிமக்கள் வரிசையில் 60 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் அந்த வரிசையில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் கோயில் வளாகம் முழுவதுமே பக்தர்களின் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. குறிப்பாக 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை அந்த கிரி பிரகாரங்கள் முழுவதுமே நிரம்பி இருக்க ஒரு காட்சியும் காண முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையிலே தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கும் காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று பொது தரிசன வரிசை புதிதாக தொடங்கப்பட்ட அந்த பொது தரிசனம் செல்லக்கூடிய வழிகள் மற்றும் விடுதிகள், அங்கு கோயில் விடுதிகள் இருக்கக்கூடிய அந்த பாதைகள் முழுவதிலுமே பக்தர்கள் கூட்டம் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே வகையில் இன்று ஆடி கிருத்திகை தினத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக குவிந்திருக்கிறார்கள். கடற்கரை முழுவதிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி இருக்கிறது. அதே போன்று இந்த கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதையொட்டி பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்ததை அடுத்து கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் சான் தலைமையில் கூடுதலாக காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த பக்தர்களின் கூட்டத்தை சமாளிக்க முடியாத ஒரு சூழலும் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆடி கிருத்திகை தினத்தில் பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சுமார் 5 மணி முதல் 7 மணி நேரம் வரைக்கும் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐகோட்.